இனிய வணக்கங்க. நான் ருத்ரஹாளி மதுரையில இருந்து. இன்றைய பதிவு இது ஒரு மாந்திரிக பதிவு. இந்த பதிவோட நோக்கம் என்னன்னா, நிறைய என்கிட்ட வர்ற வேலைகள் இது சார்ந்த வேலைகள் தான். அப்போ இதை பற்றி நிறைய கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. அதுக்கான விளக்கங்களாகவும் இதுக்கான வீடியோவாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த பதிவை கொடுக்குறேன். இது ஒரு முக்கியமான பதிவு. முழுமையாக அந்த பதிவை கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். பொதுவாக இது மாந்திரிகளுக்காக மட்டும் இல்லை, சாதாரண ஒரு மக்களுக்காகவும் பதிவுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கோயில் வச்சிருக்காரு, என்கிட்ட வர்ற வேலைகள் எப்படி வரும்னா, கோயில் வச்சிருக்கேங்க, நான் கோயில் வச்சிருக்கேன், நான் இது வரைக்கும் நான் சாமி ஆடி குறி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சமூகத்தில் எனக்கு தெய்வம் இறங்க மாட்டுது, என் வாய் கட்டப்பட்டிருக்கு, தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு வருது. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சாமி நான் வருஷம் நான் நார்மலாக வேலைக்கு போகிறேன், சாதாரண விவசாயி தான், வேலைக்கு போகிறேன். ஆனால் வருஷம் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு நான் தான் இறங்கி பரம்பரையாக நாங்கள் சாமியாடியாக இருக்கோம், நாங்கள் தான் அருள்வாக்கு சொல்லி இருக்கோம். ஆனால் இப்போ சமீப காலமாக வாய் கட்டியிருக்கு, எனக்கு சாமி இறங்க மாட்டுது, என் தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வருது. அப்படி தெய்வத்தை கட்டலாமா? தெய்வத்தை கட்ட முடியுமா? ஒருத்தவங்களுக்கு குறி சொல்ல விடாமல், ஒருத்தவங்களுக்கு தெய்வம் இறங்கி வாக்கு சொல்ல விடாமல் மாந்திரிகத்தில் கட்டுறதுக்கு முறை உண்டா? அப்படின்னா உண்டு, அதை செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி ஒரு கட்டு போட்டுட்டாங்கன்னா அவங்களால குறி சொல்ல முடியாது. அந்த கட்டு உடைக்காமல் அவங்களால தெய்வம் இறங்காது, அவங்ககிட்ட குறி சொல்லாது. ஆனால் வரும், தெய்வம் வரும், வாய் மட்டும் திறக்காது. தெய்வம் வர்றது தெரியும், உடம்புக்குள்ள தெய்வம் வரும், அந்த ஒரு சிலிப்பு இருக்கும், அந்த தெய்வம் இறங்கிருச்சுங்கிறது தெரியும். ஆனால் வாக்கு வராது, வாய் திறக்காது, அழுகு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும், கண்ணீர் வரும், ஆனால் வாய் திறக்க முடியாது. சில பேருக்கு அந்த அறிகுறி கூட வராது. எவ்வளவோ போராடி பார்ப்பாங்க, 40 நாள் விரதம் இருந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி முறையாக கோயில் திருவிழாவுக்கு விரதம் இருந்து தெய்வம் இறங்கி நம்மளுக்கு அருள் சொல்லணும், வாக்கு சொல்லணும் அந்த இன்னைக்கு அப்படிங்கிறக்காக முறையாக விரதம் இருந்து சுத்தமாக விரதம் இருந்து பண்ணவங்களுக்கும் தெய்வம் இறங்காது. இதெல்லாம் மாந்திரிகத்தில் போடுற கட்டு, இது தெய்வத்தை கட்டுற கட்டு. இந்த கட்டு எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த கட்டுக்கு இதில் 99% நான் ரகசியம் வைக்கல, எல்லாத்தையும் உடச்சே தான் சொல்கிறேன். 99% ரகசியம் கிடையாது, உடச்சே சொல்லிடுறேன். சரிங்களா? இதுக்கு தேவையான விஷயம், இந்த தெய்வத்தை ஆட விடாமல் கட்டுறதுக்கு ஒரு 3 பொருள் வேணும். அந்த 3 பொருள் என்னென்னா, கல்லுருவி, புல்லுருவி, கழுதையோட மயிர், அது ஒரு வால் பகுதியிலேருந்து எடுக்கப்படுற மயிர், அந்த முடி. கல்லுருவி, புல்லுருவி, மயிர், இது 3ஐயும் கருப்பு கம்பளி நூலில் நல்லா கட்டி சுற்றி கட்டி, இதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது, கரு இருக்குது, மை இருக்குது. சரிங்களா? அந்த மையை வச்சு மந்திர உச்சாரணம் பண்ணி இதை யாருக்கு தெய்வம் இறங்கக்கூடாதோ அவங்க பேரில் அதை உச்சாரணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயோ அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளேயோ இல்லை அந்த கோயில்லையோ இதை சொருகி வச்சுருவாங்க, தெரியாமல் வச்சுருவாங்க. சரிங்களா? வச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களுக்கு தெய்வம் இறங்காது அவங்க உடம்புல. இதுதான் முக்கியமான முறை. இதில் என்ன மறைப்பு வச்சுருக்கேன், இதை நான் வெளியே உடைக்கலை. ஏன்னா இதை ரொம்ப பேருக்கு பாதிப்பை கொடுத்துரும். இந்த விஷயத்தை நான் வெளியே சொன்னோம்னா நிறைய பேருக்கு இதை பாதிப்பை கொடுக்கும். இதோட விஷயம் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா. சரிங்களா? புல்லுருவினா புல்லுருவின்னு சொல்லியிருக்கேன், எந்த மரத்து புல்லுருவின்னு ஒன்று சொல்லலாம். சரிங்களா? புல்லுருவி சொல்லலாம். 2வது விஷயம், சில மந்திரங்கள் ஜபிக்கணும், கரு வைக்கணும்னு சொல்லியிருக்கேன், மந்திரத்தை சொல்லலை. கருங்கிறத சொல்லிட்டேன், மை வேணும், மை இல்லாமல் ஆடாது. சரிங்களா? அதுக்கான கரு வேணும், மந்திரத்தை நான் வெளியே சொல்லலை. இதுதான் இந்த 2 ரகசியம் தான் நான் மறைச்சிருக்கேன். என்ன மரத்து புல்லுருவின்னு சொல்லலை, இதுக்கான மந்திரம் எப்படிங்கிறத மட்டும் சொல்லலை. சரிங்களா? இந்த முறையில் தான் இது நிறைய முறைகள் இருக்குது. இது கொஞ்சம் எளிமையான முறை. இதில் நிறைய இன்னும் அபாரம், இன்னும் அபிவிருத்தியாக, இன்னும் அற்புதமாக வேலை செய்கிற முறைகள்லாம் இருக்குது. சரிங்களா? ஆனால் நான் அதெல்லாம் சொல்லாமல் இது ரொம்ப எளிமையாக சிம்பிளாக செய்கிற முறை. இந்த முறையில் தான் தெய்வங்களை கட்டி சாமியாரவங்களுக்கு சாமி இறங்க விடாமல் பண்ணுறது, வாக்கு சொல்ல விடாமல் வாயை கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கட்டை உடைக்கிறதுக்கு என்ன வழி, எப்படி இந்த கட்டை உடைக்கிறது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும்ல, அதுக்கான பதில் இன்னொரு வீடியோவில் கொடுக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.